வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணி. இது வந்து ஹைட்ராலிக் பம்பு சேஞ்சு. பழைய பம்பு வந்து லோடு எடுக்கலை, அதனால் அதை அவுத்துட்டோம். ஃபுல்லாக க்ளீன் அவுத்துட்டு புது பம்பு போடுது. எப்படி அவுக்கிறது, மறுபடியும் அது எப்படி ஃபிட் பண்ணுறது, புது பம்பு எல்லாமே க்ளீனாக காமிக்கிற பாருங்கள். இது வந்து பழைய பம்பு 2 போல்டு 18 சைஸ் 19 சைஸ் அவுத்துட்டு 12 ரிங்கு எடுத்து க்ளீனாக அவுத்துட்டு இப்போ தட்டி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்தோடனே வந்துடும் பாருங்கள். கீழே இறக்குறப்ப கீழே இறக்கிட்டு மறுபடியும் புது பம்புக்கு இதில் இருக்கிற அடாப்டரெல்லாம் அவுத்து புது பம்பில் மாட்டணும். இதில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக பண்ணிட்டு 2 அடாப்டரும் அவுக்கணும். இந்த சைடில் இருக்கிற 16 சைஸ் 4 போல்ட்டு, அந்த பக்கம் 32 சைஸு 2 அடாப்டர் இருக்கும். ரெண்டுமே அவுக்கணும். பாருங்கள், இது புது பம்பு வந்துருக்குது. ஜேசிபி கம்பெனி பம்பு தான், புதுசு. பாருங்கள், ஃபுல்லு ஜேசிபி தான், பார்க்கர் பம்பு, ஃபுல்லு ஜேசிபி தான் பம்பு. இது இந்த பக்கம் வந்து 4 போல்டு மாட்டணும். இந்த பக்கம் 2 அடாப்டர் மாட்டணும். ஓஸுக்கு ஒன்று மெயின் ஓஸு, ஒன்று ஸ்டேரிங் பாக்ஸ் போகிற ஓஸு. ஃபுல் டைட் பண்ணணும். எல்லாமே ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அடாப்டரும் அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணணும். இங்கே ஒரு மீடியம் டைட் பண்ணால் கூட மறுபடியும் பம்பு ஃபிட் பண்ண பின்னால் ஒரு வாட்டி மறுபடியும் ரிங்கு எடுத்து 32 சைஸ் ரிங்கு எடுத்து ஃபுல் டைட் பண்ணி பார்க்கணும். ஓவர் டைட் பண்ணணும். 16 அதே மாதிரி தான். இங்கே இது ஃபுல் டைட் பண்ணிவிடுவாங்க. ஓரிங் ஃபிட் பண்ணும்போது உள்ள அனாபான் ஃபிட் போட்டு ஒயிட் அனாபான் போட்டு டைட் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு ஒரு பேக்கிங், பம்புக்கு மேலே ஒரு பேக்கிங் வரும். பம்பு பேக்கிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த அனாபான் ரெட் அனாபான் போட்டு க்ளீனாக இப்போ மேலே எடுத்து உட்காரிக்கணும். பாருங்கள், பழசெல்லாம் அப்படியே ஆல்சர் பிளேடை வந்து கீறி எடுத்துடணும். எடுத்துகிட்டு புது பம்பை உட்கார வச்சு 2 போல்டு போட்டு க்ளீனாக ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக பார்க்கணும். மேலே கீழே ஆட்டி அந்த 19 சைஸ் போல்டு வந்து 2 போல்டு போடணும். போட்டு ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா பம்ப் வந்து க்ளீனாக உட்காந்துரும். ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி மட்டும் பாருங்கள். சென்டரில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எப்படி பெற்றவங்க என்னன்றது தெரியாது. கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் பம்பு க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஓசனுடைய மெயின் ஓசனுடைய அடாப்டரு, அந்த பக்கம் 2 இருக்கிறது வந்து சின்ன ஓசனுடைய அடாப்டரு. க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. நன்றி.